பிற்காலத்தில் அவரே ஆண்டவராகிவிட்டார், கர்த்தராகிவிட்டார், கடவுளாக்கப்பட்டு விட்டார். ஆக கௌதம புத்தர் கடவுளாக்கப்பட்டார், இயேசு பெருமான் கடவுளாக்கப்பட்டார். ஆனால் இதுவரையில் முகமது நபிகள் கடவுளாக்கப்படவில்லை. நபிகள் நாயகத்தை யாரும் கடவுளாக பூசிக்கவில்லை. நபிகள் நாயகத்திற்கு எங்கும் சிலைகள் கிடையாது. நபிகள் நாயகத்திற்கு எங்கும் திருவுருவ படங்கள் கிடையாது. நபிகள் நாயகத்தை வைத்து எந்த பள்ளி வாசலிலும் யாரும் தொழுகை செய்யவில்லை. ஆக நபிகள் நாயகன் காலத்திலிருந்து இந்த நாள் வரையில் உருவ வழிபாடு கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் தான். இதுதான் பிற மதங்களில் இருந்து இஸ்லாத்திற்குள்ள பெருமைக்குரிய ஒரு சிறப்பு. ஆக இதனுடைய அடிப்படை கோட்பாடு என்னவென்றால், எந்த ஒரு தனி மனிதரையும் உயர்வாக கருதக்கூடாது. கடவுள் உருவமற்றவராக இருக்கலாம், கடவுள் வடிவமற்றவராக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை அவரை தொழுவதற்குரியதாக இருக்கலாம். ஆனால் மனிதராய் இருக்கிற யாரையும் கடவுளாய் கருதக்கூடாது, கடவுளாய் மதிக்கக்கூடாது. அப்படி மதிக்கிற போது அந்த தனி மனிதனுக்கு ஆணவமும் அகந்தையும் உருவாகி விடுகிறது. அது ஆதிக்கத்திற்கு வித்திடுகிறது. ஆதிக்கம் உள்ள எந்த சமூகத்திலும் சமத்துவத்தை பார்க்க முடியாது. ஆதிக்கம் உள்ள எந்த சமூகத்திலும் சகோதரத்துவத்தை பார்க்க முடியாது. ஆதிக்கம் உள்ள எந்த சமூகத்திலும் ஜனநாயகத்தை பார்க்க முடியாது. ஆகவேதான் இஸ்லாம் மிகச்சிறந்த ஒரு ஜனநாயக வாழ்க்கை முறை என்று நாம் உணர்கிறோம். அப்படிப்பட்ட ஜனநாயக நெறிமுறையை கொண்ட இஸ்லாம் இன்னொருவருடைய இடத்தை ஆக்கிரமித்து பள்ளிவாசல் கட்டியது என்று சொல்லுவதை கோட்பாட்டு அடிப்படையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை பொதுவான மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சொல்லுகிறோம். ராமர் பிறந்தாரா இல்லையா, வாழ்ந்தாரா வாழவில்லையா என்பது கதை வேறு. தமிழனுக்கும் ஆரியனுக்கும் இடையிலே நடந்த சண்டை. அந்த சண்டையிலே ஆரியன் வெற்றி பெற்றான், தமிழன் தோற்கடிக்கப்பட்டான். ஆரியன் வெற்றி கொடி நாட்டினான், தமிழன் படுகொலை செய்யப்பட்டான் அல்லது வீழ்த்தப்பட்டான், தமிழ் இனம் அழிக்கப்பட்டது என்பதை சொல்லுகிற கதைதான் ராமாயணம். ராமன் பிறந்தது உண்மையா இல்லையா என்று தெரியாது. ஆனால் ராமாயணத்தின் அடிப்படை கருத்து என்னவென்றால், ராமன் என்பவன் ஆரியன், ராவணன் என்பவன் தமிழன். இந்த உண்மையை யாராலும் மறுக்க முடியாது. ராவணன் இலங்கையை, ஒட்டுமொத்த இலங்கையை ஆண்ட ஒரு தமிழ் மன்னன், தமிழ் சங்கத்தின் தலைவன். இது ராமாயணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. கம்பன் எழுதிய ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வால்மீகி எழுதிய ராமாயணத்தை நாம் படிக்கவில்லை. வால்மீகி எழுதிய ராமாயணம் வடநாட்டிலே எழுதப்பட்ட ராமாயணம். அந்த ராமாயணத்தை தழுவி நம் நாட்டில் பிறந்த கம்பன் எழுதிய அந்த தழுவல் காவியம் தான் ராமாயணம். அதிலே கம்பன் சொல்லுகிறான், ராவணன் தமிழன், தமிழ்ச்சங்க தலைவன், தமிழ் மன்னன், ஒட்டுமொத்த இலங்கையை ஒரு சேர ஆண்ட மன்னன் என்று அவன் சொல்லுகிறான். ஆக ராவணனை ராமன் போய் அழித்தான் என்றால் ஆரியன் தமிழனை அழித்தான் என்றுதானே பொருள். அப்படி என்றால் ராவணன் நமக்கு வேண்டியவனா, ராமன் நமக்கு வேண்டியவனா? நாம் ராமனை, நம் அண்ணனை அல்லது நம் பாட்டனை அல்லது நம் உட்பாட்டனை, நம்முடைய ராவணனை அழித்த ராமனை கடவுளாக கருதுகிறோம். எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை! கருத்தியல் ரீதியாக நம்மை எப்படி அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். ராமாயண கதையின் மூலமாக நம்மை எதிரிகளின் அடியாட்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். ராமன் இங்கிருந்து இலங்கைக்கு படையெடுத்து போனான் என்றால் அவனுக்கு துணை நின்றவர்கள் எல்லாம் இங்கே இருந்த குரங்கு கூட்டங்கள் தான். வாலியும் சுக்ரீவனும் அவன் வடநாட்டில் இருந்து வந்தவன் கூட அல்ல, கேரளாவில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் போனவர்கள் தான். ஆக தென்னாட்டை சார்ந்த திராவிடர்களைத்தான் அவர்கள் குரங்குகள் என்று சொல்லுகிறார்கள். கர்நாடகத்தை சார்ந்த கன்னடனையும் கேரளாவை சார்ந்த மலையாளியையும் தான் ராமாயணத்திலே குரங்குகளாக சித்தரிக்கிறார்கள். அந்த திராவிடர்களை அழைத்துக் கொண்டு போய்தான் தமிழர்களை அழித்திருக்கிறான் ராமன்.
அந்த கதை இன்றைக்கும் தொடர்கிறது. வடநாட்டில் இருக்கிற ஆரிய கும்பல் மேதகு பிரபாகரனை போய் முற்றுகையிட்டு அந்த இனத்தை இன்றைக்கு அழித்திருக்கிறது. ராவணனின் வாரிசு மேதகு பிரபாகரன், ராமனின் வாரிசு பிரணாப் முகர்ஜிகள், சோனியா காந்திகள். அவர்கள் படையெடுத்து போய் நம் தமிழ் இனத்தை அழித்திருக்கிறார்கள் என்கிற கதை ராமாயண புராணத்திலிருந்து இன்று வரை தொடர்கிறது. ஆக அடிப்படையிலே கருத்து புராண கருத்தாக இருந்தாலும் கூட அந்த கருத்தே நமக்கு எதிரான, இந்த இனத்திற்கு எதிரான, தமிழ் இனத்திற்கு எதிரான அப்படிப்பட்ட அந்த ஆரிய கருத்தியலை உயர்த்தி பிடிக்கிற, நிலைநாட்டுகிற, வற்புறுத்துகிற, அந்த ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிற ஒரு செயலாகத்தான் பாபர் மசூதி இடிப்பு என்பது அரங்கேறி இருக்கிறது. சைவ வைணவ மோதலின் போது இந்துக்களுக்கு இடையிலேயே மோதல், வெட்டுக்குத்து. சிவனை வழிபடுகிறவர்களுக்கும் பெருமாளை வழிபடுகிறவர்களுக்கும் ஒற்றுமை கிடையாது. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எப்படி மிகப்பெரிய முரண்பாடும் மோதலும் வெட்டுக்குத்தும் படுகொலைகளும் இருந்தனவோ அதைவிட கொடூரமான படுகொலைகள் சிவனை வழிபட்டவர்களுக்கும் வைணவத்தை வழிபட்டவர்களுக்கும் இடையிலே நடந்தது. ஆதிசங்கரருக்கு பிறகுதான் சைவத்தையும் வைணவத்தையும் இணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆங்காங்கே மடங்கள் நிறுவப்பட்டு சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கிற கதைகளை எல்லாம் உருவாக்கி அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயிலே மண்மை என்கிற பழமொழி எல்லாம் அப்படித்தான் வந்தது. அரி என்றால் பெருமாள், சிவன் என்றால் சிவபெருமான், ரெண்டு பேரும் ஒன்றுதாண்டா, ஏண்டா சண்டை போட்டுக்கிறீங்க என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த பழமொழிகள் எல்லாம் அப்படித்தான் வந்தன. அவர்கள் பக்தி இலக்கிய காலத்தில் ஒன்று சேர்ந்தார்கள். ஒன்று சேர்ந்து அவர்கள் செய்த மிக முக்கியமான வன்முறை என்னவென்றால் பௌத்த மடங்களை கைப்பற்றினார்கள், சமண மடங்களை கைப்பற்றினார்கள். சமணர்களின் தலையை அறுப்பதற்கும் பௌத்த பிக்குகளின் கழுத்தை அறுப்பதற்கும் சிவபெருமானிடமும் வெங்கடேச பெருமானிடமும் வரம் கேட்டார்கள். இன்றைக்கும் அது பாடல்களிலே பதிவாகி இருக்கின்றன, எழுத்திலே அச்சிலே இருக்கின்றன. வரம் கேட்டார்கள். அந்த பௌத்த பிக்குகளை அல்லது சமண பிக்குகளை, சன்னியாசிகளை அவர்கள் கழுத்தை அறுத்து படுகொலை செய்தார்கள். அந்த மடங்களை கைப்பற்றினார்கள். அங்கே கொண்டு போய் பெருமாள் கோவிலை வைத்தார்கள், சிவபெருமான் கோவிலை வைத்தார்கள். திருப்பதியிலே இன்றைக்கு வெங்கடாஜலபதி கோயில் இருப்பதாக சொல்லுகிறார்களே, அந்த வெங்கடாஜலபதி கோயில்